நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட அஞ்சலிய அடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம ஜானகி தான் இருந்துட்டு நம்ம கார்த்திக்கோட கைய புடிச்சுக்கிட்டு, "நீ எதுக்காக கார்த்திக் அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற? அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இத்தன நாளா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சரியில்ல. அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருந்தேன். அவ எந்த அளவுக்கு கெட்டவ அப்படின்றது இந்த ஒரு விஷயத்த வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுல்ல கார்த்திக்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ நம்ம கார்த்திக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு கடைசியில அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரியான தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளானே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி இந்த எண்ணெயை நீ தடவிக்கிட்டு தான் ஆகணும். இந்த காரணத்தை அந்த காரணத்தெல்லாம் சொல்லி நீ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ அஞ்சலி இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது பண்றதுக்கான காரணம், அதாவது அஞ்சலி இருந்துட்டு இப்போ வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா இல்லையா? அந்த ஒரு தப்பிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணெய வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா சொல்லி தான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்த வச்சு, இப்போ இந்த எண்ணெய தடவிக்க முடியாத மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த இடத்துல என்னால இந்த எண்ணெய தடவிக்க முடியாது. அவல்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் தடவிக்கணுமா? அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, இந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் சமாளிக்கலான்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சாரா. ஆனா, இங்க பாரு அஞ்சலி, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா, இலக்கியா நீ அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. அந்த சாமியார பத்தி நான் எல்லாத்தையுமே பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விசாரிச்சுட்டேன். அந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. நீ பயப்படுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்காது அப்படின்றமா வந்து சொல்லி, இந்த அஞ்சலிய நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அஞ்சலி? அது மட்டும் இல்லாம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா உன்னோட வயித்துல குழந்தை இல்ல, குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு விஷயம் அப்படின்னா உண்மையா? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட வயித்துல கைய வைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கிற அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஞ்சலியால இந்த பக்கமும் போக முடியாம, அந்த பக்கமும் போக முடியாம திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க போறா. அந்த மாரி ஒரு செயல் தான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அத தெரியாம இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசமா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்க போறா. அதுவும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்த அந்த அஞ்சலிய வந்து நீ கார்த்திக் நீ என்ன ஆனாலும் சரி, அந்த எண்ணெய வந்து பார்த்தீங்கன்னா தடவு. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த எண்ணெய்ன்னு வேற சொல்ற. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நமக்கு பொறக்கணும். அதுவும் சுகப்பிரசவம் ஆகணும். அது எல்லாத்தையுமே எதுக்காக நம்ம வேண்டிக்கிறோம்? அஞ்சலிக்காக தானே வேண்டிக்கிறோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவால்ல. நீ அந்த எண்ணெய வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வயித்துல தடவிரு. அப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு கட்டாயப்படுத்தி அஞ்சலியோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியா அஞ்சலியோட வயித்த தொட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது. அவளோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பயங்கர கோவம் வந்து அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.